அதுக்கு முன்னே 2011 வந்து பரமக்குடியில் வந்து பெரிய கலவரம் ஆகிட்டு 11 பேர் ஃபயரிங்கில் 11 பேர் இறந்துட்டாங்க. ஃபயரிங் பண்ணிட்டாங்க இந்த கிருஷ்ணசாமி குரூப்பு. அதில் வந்து ஒன்மேன் கமிஷன் போயிட்டு இருக்கு. ஒன்மேன் கமிஷனு ராமநாதபுரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் இதில் கோர்ட்டில் வந்து கலெக்டரேட்டில் நினைக்கிறேன் ஒரு ஜட்ஜி தலைமையில் அந்த கமிஷனை போயிட்டு இருக்கு. அதனால இந்த இதில் வந்து எதுவும் நடக்கக்கூடாதுன்னு மேலே எடுத்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். துப்பாக்கி எல்லாத்தையும் எதுவும் எடுத்துக்க கூடாது, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். கோர்ட் எவிடன்ஸ்லேயே நான் ஜட்ஜஸ் இது வக்கீலும் கேட்டாங்க. நான் சொன்னேன் இது அதிகாரியோட ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனு. 2011 இது போல் 11 பேர் கேஷுவாலிட்டி ஆனதுனால இது வந்து கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இது வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்காக வந்து நல்ல குட் ஃபைத்தோடு அவங்க இது பண்ணாங்க. அதை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இது போல் ஆகிப்போச்சு தான் நான் கோர்ட்லேயும் சொன்னேன். அது ஜட்ஜி ஏற்றுக்கிட்டார். என்னுடைய டெபாசிட் 36 பக்கம் நான் கொடுத்துருக்கேன். ஆழ்வன் சொல்லுங்க. ஆமாம், விட்னஸ் எல்லாம் சொல்லி வச்சுங்க. என்னை மட்டும் 5/1/2023 அன்றைக்கி சிவகங்கை கோர்ட்டு மகேலா கோர்ட்டில் நான் வந்து ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டில் வந்து என்னுடைய எவிடன்ஸ் கொடுக்குறேன். காலையில் 10 மணிக்கு ஏறினேன், நைட்டு 8 மணிக்கு தான் விட்டாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 hour விட்டாங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட 20-25 வக்கீல் மேலே இருக்கும். அந்த ஏரியாவில் முக்கியமான வக்கீல்லாம் என்ன கேட்டானுங்க, எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு வக்கீல் என்னை அப்படியே முறைச்சான். ஏன் முறைச்சாங்கண்ணா, நான் என்ன ஒரு வார்த்தை விட்டேன், எல்லாம் ரவுடி பசங்க, 1ஆம் நம்பர் ரவுடி பசங்கன்னு ஒன்று எப்படி நீ அவங்கள சொன்னேன். ஆமாம் உண்மை தான் சார் அப்படின்னு. நான் ஏன் மறைக்கணா, அவர் ரவுடி தான் சார், எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில் அவங்க பேரில் ரவுடி ஷீட் இருக்குது சார் அப்படின்னு ஒன்று அந்த கம்பு நான் அந்த வக்கீல்.